நாங்க இங்க வேலை பாக்குறோம். சரி ஒரு கம்பெனி வந்துருச்சுன்னா இங்க எல்லாரும் முன்னேறிடலாம். படிச்சுட்டு நம்ம பிள்ளைய பூரா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறேன். திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் தறி கம்பெனிலையும் போய் வேலை பாக்குறேன். நம்ம லோக்கல்ல ஒரு கம்பெனி வச்சு சந்தோஷப்பட்டான். ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை என்ன? 2026ல 500 ரூபா வாங்கிட்டு இருக்கான். வெளியே மம்மாட்டி வேலைக்கு போற ஆளு, சித்தாலு கொத்தனார் வேலைக்கு போற ஆளு எல்லாருமே 900, 1000, 1500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனில கவர்மெண்ட் கம்பெனில வேலை பாக்குறோம். நாங்க வாங்கல சம்பளம் வெறும் 500 ரூபா. இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த 500 ரூபாய் வச்சு நாங்க குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு கடைக்கு இன்னைக்கு 1/4 கிலோ மிச்சர் வாங்கினா இன்னைக்கு வந்து 95 ரூபா 1/4 கிலோ மிச்சர். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு தடவை தீனி வாங்க போனோம்னா 500 ரூபா நான் காசு எடுத்துட்டு போனேன். ஒரு சந்தைக்கு போனா இன்னைக்கு 500 ரூபா பத்த முடியுது. 1000 ரூபா இன்னைக்கு ஜாமான் வாங்கி ஆகணும். மேற்கொண்டு இன்னைக்கு டீசல் விலை ஏறி போச்சு, லாரி வாடகை ஏறி போச்சு. லாரி வாடகை ஏறினவனா சந்தையில கேட்கிறேன், சந்தையில காய்கறியா ஏறிச்சுன்னா லாரி வாடகை ஏறிச்சுன்னு சொல்றாங்க. மளிகை கடையில போற இன்னைக்கு அரிசி சிப்போ 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க என்னத்த கேட்கிறோம்? எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க, கைக்கு 800 ரூபா வர மாதிரி சம்பளத்தை கொடுங்க. நாங்க அதைத்தான் கேட்கிறோம், வேற ஒண்ணும் கேட்கல. ஏன் நீங்க கொடுக்க முடியாதா? கவர்மெண்ட்ல கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? உழைச்சி இப்ப எங்க உழைப்பு இந்த செவுத்துல இல்லையா? இந்த டிஎன்பிஎல் செவுத்துல ஒவ்வொரு செவுத்துல எங்க உழைப்பு இல்லையா? எங்க மக்களோட, எங்க கிராமத்து மக்களோட உழைப்பு இல்லையா? படிச்ச இளைஞர்கள், படிக்காத ஆள் எல்லாரும் தான் இங்க வேலை பார்க்கறான். எல்லாரும் இன்னைக்கு ஒரே குரல்ல தான் நிக்கிறான். எங்களுக்கு சம்பள நியாயமான சம்பளத்தை கொடுங்க.